போடும்போதே அந்த சவுண்டை வந்து கேளுங்க. அப்படி டக் டக் டக்குன்னு உள்ளதா கன்ஃபார்ம் பண்ண இதையும் காட்டுறேன். அது ஏதாவது மசாலா பிரிஞ்சிருக்கா எண்ணெயில் எந்த மசாலாவும் பிரியலை. ஃபுல் மசாலா அப்படியே இதில் தான் இருக்குது. ஜூசி சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிச்சு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், நான் ரொம்பலாம் இது பண்ணல, ஜஸ்ட்டு பிக்க தான் செஞ்சேன். அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நல்ல ஜூஸியாக ஒரு சிக்கன் 65 பண்ணலாமா? வாங்க. இது பொரிக்க, இது குழம்புக்கு தனித்தனியாக பிரித்தாச்சு. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு இந்த சதை பீஸாகவும் கொஞ்சம் எலும்போடு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு பேஸ்ட், இது வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஒரு 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இதை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சவுண்டு வராதா? வரும், இவ்வளோதான் வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். சாரி, டீஸ்பூன் சொல்லிட்டேன், டேபிள் ஸ்பூன். அதை போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் 65 நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட தனியாக சிக்கன் 65 இருக்கும், அதை எடுத்து அப்படி போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா என்ன பிராண்டு? இது வந்து ஈஸ்டர்னில் நாங்கள் வாங்கினோம். நீங்கள் உங்களுக்கு என்ன பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோடி வந்து கிச்சன் கிங் மசாலா, இது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கிச்சன் கிங் மசாலா ஃப்ரம் டாட்டா சம்பன். எல்லா இதுலேயும் படுற மாதிரி நம்ம மேரினேஷன் பண்ணணும். பொதுவாக சிக்கன் 65 பண்ணும்போது என்ன சொதப்போம்? என்ன சொதப்பும்னா தண்ணி நிறைய பேர் அதிகமாக ஊற்றுவாங்க. நான் தண்ணியே இதில் ஊற்ற மாட்டேன். நான் பண்ணுறதில்ல கேட்கல. சிக்கன் 65 பொரிச்சு எடுக்கும்போது இதில் அதிகமாக சொதப்புவாங்க. நிறைய பேருக்கு பொரிக்கும் போது மசாலா சிக்கனில் ஒட்டாது. அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிற கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம இப்போ பண்ணுற சிக்கனில் பொரிச்சு எடுக்கும்போது மசாலா அப்படியே ஒட்டுறதுக்கு தான் இந்த விஷயமெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்கனில் மசாலா ஒட்டும். ஒழுங்காக தான் சொன்ன அப்படி. இப்போ என்னன்னு தெரில, சரியாக வரமாட்டுக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க சிக்கன் 65, இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்க சிக்கன் 65 அது எப்படி மசாலா ஒட்டுச்சா இல்லைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் அதை மேரினேஷன் பண்ணால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எதுக்கு கருவேப்பிலை போடுறோன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தாராளமாகவே போட்டுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கருவேப்பிலை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் வாயில் சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அதை அவங்க ரிமூவ் பண்ணிடலாம். இது கூட மிளகா கூட நம்ம 2 கீரியோ இல்லை ஒரு முழு மிளகாவோ ஒரு 2-3 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொரிக்கிற எண்ணெயில் கொஞ்சம் ஒரு வேறு மாதிரியான வாசனை அது கூட சேர்ந்து கலக்கும். அது சிக்கன் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆமாம், இது மாதிரி சிக்கன் 65க்கு நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னாடி மேரினேட் பண்ணும்போது இது மாதிரி விரவிட்டு நாக்கில் வச்சு பார்க்கணும். பொதுவாக இருக்கிற அந்த உப்பு உரப்போடி ஸ்லைட்டாக ஒரு நாட்ச் அதிகமாக இருந்தால் தான் அது பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ பார்க்குற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் டப்பா வந்து வீட்டில் இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சி லைவாக அரைச்சி அதை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். நீங்கள் கடையில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வினிகர் கலந்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் மேரினேஷன் பண்ணும்போது அந்த சிக்கன் 65ஓட அந்த மொத்த வாசனையுமே அது மாற்றிடும். அந்த வினிகர் யூஸ் பண்ணுறனால நீங்கள் வந்துட்டு வீட்டிலேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து அரைச்சி அதை வச்சு மேரினேட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக நம்ம ஹாஃப் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் இருந்தால் கொஞ்சம் ஜூஸியாகவும், தயிரும் லெமனும் சேர்த்துருக்கோம், நல்லா ஜூஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதில் முட்டையும் சேர்க்குறாங்களே, அது எதுக்காண்டி நம்ம ஏன் முட்டை சேர்க்கலை? முட்டை சேர்த்தா ரொம்ப மாவு மாதிரி இருக்கும், அதாவது பஜ்ஜி மாதிரியே வந்துடும். இதுனா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும்,
இந்த மாவு அதாவது மாவு பாத்திரம் இல்லாமல் என்ன போட்டிருக்கோமோ அப்படி அந்த மசாலாவும் பிரியாது. அதாவது ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதையும் கொஞ்சம் வரவிக்கோங்க. ஏன்னா அந்த 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறமோ பொரிக்கும் போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது ஒரு ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஊற்றிக்கலாம், அப்படின்னா வேண்டாம். ஸோ தேங்காய் எண்ணெயை வந்து இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து எடுத்து பொரிச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் சிக்கன் சாப்பிடும்போது அதில் அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாக அது எல்லாருக்குமே பிடிக்கும் தான். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எவ்வளோ நேரம் மேடம் ஊற வைக்கணும்? மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட ஊற வச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதானா? இதுக்கடுத்து வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம். இல்லை. அப்போ 1 ஹவருக்கு அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணுமா? ஆமாம். இப்போ மேரினேஷன் ஸ்டார்ட் ஆகி 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் லைட்டாக சேர்க்க போகிறோம். ஃப்ளேவர் குவான்டிட்டி. இப்போ சிக்கன் 65 பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமா? கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை ஊற்றுக்கலாம். எங்கள் வீட்டில் கடலெண்ணெய் தான் இருக்குது. ஸோ உங்களை கடலெண்ணெய். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலையும் பொரிக்கலாம் கோல்டு வினரில். நாங்கள் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதை விட இன்னும் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். அது மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிடலாம். அடிக்கடி சாப்பிடக்கூடாது, என்னைக்காவது ஒரு நாள். அப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் சூடாகிறதுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாவும் சேர்த்து பொரிச்சு எடுக்கலாம். மிளகாவை எண்ணெயில் பொரிச்சிங்க அப்படின்னா அது அந்த எண்ணெய்க்கு கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். அப்படி இடையில போட்டோம்னா மசாலா நமக்கு பிரிஞ்சிடும். சூடானதுக்கப்புறம் இந்த மசாலாவோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடணும். மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுத்து பொரிச்சு பார்க்கலாம். எப்படி புரியுது? தண்ணி இருக்குது, நல்லா வெடிக்குது. பக்கத்தில் பார்த்து இல்லைங்க. ஃபஸ்ட் லைட்டாக போட்டு பார்க்கணும். எண்ணெய் வந்து சூடாயிட்டு இப்போ போடலாம். கருவேப்பிலையோட வாங்கணும். அவ்வளோதான். புரியுதுங்க பாருங்க. நம்ம கருவேப்பிலை போட்டனால கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே விட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சா திருப்பிக்கலாம். இல்லைன்னா நல்லா 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கடுத்து தான் இது பண்ணோம். கீழே ஃப்ளேம் எவ்வளோத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்ல ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும். அது கூடையிலே திருப்பிட்டிங்கன்னா சட்டியோட அடியிலே கொஞ்சம் மசாலா ஒட்டி வெறும் சிக்கனாக திரும்பும். திருப்பலாம். உங்களுக்கு தெரியல பாருங்க. அப்படி அவ்வளோதான். மசாலா வந்து பிரியவே இல்லை, அப்படியே ஒட்டி அப்படியே தான் பிரியுது. அது அப்படியே திரும்புது. நீங்கள் பார்க்கும்போது தெரியுது எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு 2 சைடுமே ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதுமா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனால் நான் கொஞ்சம் விடலாம். ஆமாம், நிறைய பேருக்கு ஜூஸியாக சாப்பிட பிடிக்கும். நிறைய பேருக்கு அப்படியே இந்த ஒரு மாதிரி இந்த கட்டை மாதிரி ஆகும், அந்த மாதிரி இருக்கிற பதம் தான் பிடிக்கும். நல்லா முறுன்னு முருக விட்டு இது பண்ணுவாங்க. அது வந்து உங்களோட இது பொறுத்து இருக்குது. நீங்கள் முருகிற மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா இது பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து மதுரை சைடுங்கிறதுனால எங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கிறது வந்து 100 கிடைக்கும். அப்புறம் நவீன்ஸ் அப்படிங்கிற சிக்கன் 65 மசாலா கிடைக்கும். இது ரெண்டும் வந்து நல்ல சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாங்கள் பெங்களூரில் இருக்கனால பெங்களூரில் இந்த நவீனும் கிடைக்காது, அப்புறம் 100ம் கிடைக்காது. ஸோ ஈஸ்டர்ன் கபாப் மசாலா வந்து யூஸ் பண்ணுறோம். அது எடுத்துக்கலாம். நான் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெய் மிச்சம் இருந்தால் அந்த அளவில் எடுத்து
ஸோ ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ போட்டாச்சு. அதில் போடும்போதே அந்த சவுண்டை இப்போ வந்து கேளுங்க. எப்படி அந்த டக் டக் டக்குன்னு உள்ளதா நல்ல இந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண இதையும் காட்டுறேன். அது ஏதாவது மசாலா பிரிஞ்சிருக்கா எண்ணெயில் எந்த மசாலாவும் பிரியலை. ஃபுல் மசாலா அப்படியே இதில் தான் இருக்குது, ஒட்டி இருக்கா. அடுத்த பேட்டர் போடலாம். ரொம்ப மினிமலாக போடுங்க. ஒரு பேட்டருக்கு 4 பீஸ் போட்டால் போதும். அதிகமாக போட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப இது டைம் எடுக்கும், நல்லாவும் வேகாது. அதனால் ஒரு 4 to 5 பீஸ் குட்டி குட்டியாக போட்டால் போதும். சிக்கன் 65க்கு ஒரு கார்னிஷிங் வேணும். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக ஆனியனை வந்து டாப்பிங் பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் தனியாக சைடில் வச்சு சாப்பிட்லாம், உங்களோட விருப்பம். பெப்பர் போடலாம். இப்போ ஆச்சி கபாப் மசாலா பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ரைஸ் ஃப்ளவர் எல்லாம் கலந்துருக்கும். அந்த மாதிரி இதை அதுக்கு மேலே போட முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் நூறோ இல்லை நவீன்ஸோ அதில் சிக்கன் பொரிக்கிற மசாலா அதில் வந்து ரைஸ் ஃப்ளவர் அதெல்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் இது மேலே தூவி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜூசி சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிச்சு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், நான் ரொம்பலாம் இது பண்ணல, ஜஸ்ட்டு பிக்க தான் செஞ்சேன். அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இது பாருங்கள். தெரியுதான்னு தெரில, ஒரு வாட்டை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ எப்படி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெப்பரோட கொஞ்சம் வெங்காயம், சில பேர் அதை லெமன் ஊற்றுவாங்க. லெமன் ஊற்றி தான் சாப்பிட்லாம். இப்படி எடுத்து அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் உள்ள நல்லா இறங்கியிருக்கு. அதே மாதிரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட மசாலா எல்லாமே நல்லாயிருக்கு. இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கறியை பார்க்கும்போது தெரியும் அப்படியே ஒரு மாதிரி வந்து சராயாக தான் இருக்குன்னு. ஆனால் இது பயங்கர ஜூஸியாகவும் இந்த சராயாக இருக்கிறது நீங்கள் மெல்லும் போது ஈஸியாக வந்துட்டு மென்று முழுங்குற மாதிரி இருக்கும். அப்படியே ரொம்ப நேரம் நார் மாதிரி சவச்சிட்ருக்கிற மாதிரி வராது. அதுதான் இதோட வித்தியாசம். இப்போ நாங்கள் பண்ண பக்குவப்படி அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா மசாலாவும் ஒட்டி இருக்கும், சிக்கன் நாராக இருந்தாலும் ஜூஸியாக இருக்கும், சாப்பிடவும் வந்து நீங்கள் அதிகமாக மெல்ல வேண்டாம். ஸோ கைஸ், இந்த சிக்கன் 65 உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அண்ட் until we meet in the next video, take care, bye.